வணக்கம் நண்பர்களே. அதிமுக என்ன நடக்குது? எடப்பாடி பழனிசாமி எங்கள் பொதுச் செயலாளர் அப்படின்னு வேலுமணி சொல்றாரு. மறுபடியும் ராசி ஆகிறாங்களோ? ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு? அவங்கள 25 பேர் என்ன பண்ணாங்க? சட்டப்பேரவையில திரு விஜய் அரசுக்கு அவங்களுடைய பெரும்பான்மை இருக்குங்கிறதுக்கான தீர்மானத்திற்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அவங்க அமைச்சர் பதவியெல்லாம் எதிர்பார்த்தாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அமைச்சர் பதவி எதிர்பார்த்தாங்க. ஆனா சட்டச்சிக்கல் வந்துச்சுல்ல. யாரு உண்மையான அதிமுக, யார் கையில அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுல ஒருவேளை கோர்ட்டுக்கு போச்சுன்னா 25 பேர் செஞ்ச தப்பு ஆகி போச்சுன்னா 25 பேரோட எம்எல்ஏ பதவி காலியாச்சுன்னா யாருக்கு இழப்பு? அவங்களுக்கு இழப்பு. மறுபடியும் தேர்தல் வந்து என்ன ஆகும்? அவங்க அதிமுக காரங்களா போட்டி போடுவாங்களா, இல்ல தாவேகா காரங்களா போட்டி போடுவாங்களா? அதையும் மக்கள் ரசிப்பாங்களா? அதிமுகவுக்கு இருக்கிற சீட்டும் போயிரும் அல்லவா? 22. அது அதிமுகவுக்கு இழப்பு தான். அதுக்கப்புறம் 25 பேர் போய் மறுபடியும் தேர்தலை சந்திச்சு அதெல்லாம் என்ன நடக்கும்? ஏதோ குதிரை பேரத்துக்கு வழி வகுத்தார் அப்படிங்கிற கெட்ட பேர் வரும். அவங்க வந்துட்டாங்க, அரசுக்கு இது ஒரு இழப்பு தான், இது ஒரு கரி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் திரு விஜய் தலைமையிலான அரசு ஏத்துக்க தயாரா இல்லை. அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்க, அதிமுக காரங்களுக்கு இப்போதைக்கு இடம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அவங்களுக்கு நல்லா புரியுதுங்க, அவங்களுக்கு நல்லா புரியுது. பிரிஞ்சு வந்து இடத்தை இழந்து மறுபடியும் போய் தேர்தலை சந்திக்கணுமா அப்படின்னு நினைச்சு அதனால மறுபடியும் ராசியாக நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப பவர்ல இருக்கிறாங்கிறது இல்லை, அந்த மாதிரி தெரியுது. போர் வாழங்குற பத்திரிகை ஆரம்பிச்சிட்டாரு, எல்லா மாவட்ட செயலாளர்களை கூப்பிடுறாரு, கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாரு. எல்லாம் சரிதாங்க. இதுல என்னன்னா நோவின் சிச்சுவேஷன். எடப்பாடி பழனிசாமிக்கும் வெற்றியும் இல்லை, இழப்பும் இல்லை, வேலுமணி தரப்புக்கும் இல்லை. இதுல வெற்றின்னு பார்க்க போனா தாவேகாவுக்கு தான், திரு விஜய் தரப்புக்கு தான். இந்த பாலிடிக்ஸை எப்படி ஆடி இருக்காங்க பாத்தீங்களா? விஜய் ஆடிய மிக சிறந்த ஒரு அரசியல் ஆட்டம் இது. ரொம்ப ஏதோ இப்பதான் 2 வருஷம் முன்னால தான் கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றவங்களா இருந்தா பேரசப்பட்டு உடனே வாங்க அமைச்சர் பதவி கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கொடுக்காம பேஷண்டா இருந்து, பொறுமையா இருந்து, அமைதியா இருந்து அந்த கட்சி எப்படி எவால்வ் ஆகுங்கிறது பொறுமையா பார்த்திருக்கிறார். அவங்களே ஒன்றும் அவமானம் படுத்தல. சில பேர் சில பத்திரிகையாளர் சொல்றாங்க கண்டுக்காம விட்டாரு, இக்னோர் பண்ணாரு. அதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப கம்யூனிகேஷனை ரொம்ப நல்லா வச்சுக்குவாரு திரு விஜய். அந்த பிரிட்ஜை எப்பவுமே பேர்ன் பண்ணிக்கவே மாட்டாரு. அவர் அதிகம் வெளியே பேசாதவரா இருந்தாலும் கூட யார் யார்கிட்ட என்னென்ன பேசணுமோ அதை அழகா புரிய வச்சிருவாரு. யாரையும் அரசியல் ரீதியாக அவமானப்படுத்த மாட்டாரு. இது அவருடைய அரசியல் வரலாறு நமக்கு நல்லா தெரியுது. அந்த வந்த 25 பேருக்கும் சமாதானம் பண்ணியாச்சு. இப்ப என்னன்னா அவங்க கட்சியிலிருந்து வெளியே வர முடியாது. இருந்து திரு எடப்பாடி பழனிசாமியை சமாதானம் பண்ணி ஒட்டுமொத்தமா கூட்ட வர முடியுமாங்கிறது முதல் எஃபர்ட்டுங்க. அது முதல் எஃபர்ட். அதுல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் காமிக்க மாட்டார், கொஞ்சம் அப்படி இழுத்து தான் பிடிப்பாரு, என்ன முடியும். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திமுக தான் நமக்கு இருக்க கூட்டணி கட்சி, அதுல சேர்ந்து வெற்றி பெற்ற மாட்டோமா, நம்ம சிஎம் ஆகிட மாட்டோமா, ரொம்ப சீக்கிரத்தில் எலெக்ஷன் வரும், திமுக ஆதரவு கொடுக்கும், ஸ்டாலின் அப்படி இருப்பாரு, உடனே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிடுவாருன்னு கொஞ்சம் மனப்பால் குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கும் தெரியும் திமுக நம்பி அடுத்த சில நாட்கள், சில மாதங்கள், சில வாரங்கள், சில ஆண்டுகள் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா தாவேகா மேல்நிலையில் இருக்கு, அப்படியே ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல என்ன பண்றது? முதல்ல இறுக்கி பிடிச்ச மாதிரி காட்டுறது, ஒரு மாசம் 1.5 மாசம் ஓட்டுறது, அதுக்கப்புறம் அப்படி சாப்பிட்டு பண்றது, நன்றாகத்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறது, கொஞ்சம் பிட்ட போடுறது, அப்புறம் வந்து ஒரு அமைச்சர் பதவி வாங்கிடுறது. இப்ப என்ன தப்பு இருக்கு? இந்த நிலைமை தான். வேலுமணி ரொம்ப அமைதியா பேட்டி கொடுத்தாருங்க. ரொம்ப சத்தம் கூட உயர்த்தாம யாருக்கும் கேட்டவே கூடாதுங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தாரு. அவ்வளவு மைக் இருக்கு, மைக்கெல்லாம் லெவல் ஏறாதா என்ன? அவர் நினைச்சிட்டாரு சைலண்டா பேட்டி கொடுத்தா ரொம்ப தூரம் எட்டாது அப்படின்னு. அந்த பேட்டியில சண்முகம் மிஸ்ஸிங்க. அவர் கொஞ்சம் கோவக்காரதான் போல இருக்கு. இப்படி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான்னு நினைக்கிறார். ஒரு 10 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க சண்முகம் தரப்புல. மறுபடியும் தேர்தல் வருது. அங்க யார் ஜெயிப்பாங்க? அதிமுக சீட்டு தான். தாவேகா சின்னத்துல போட்டி போடுறாங்க. ஆளுங்கட்சி, முதலமைச்சர் அவர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ஆகாத போதே பெரிய அளவுக்கான வெற்றியை பெற்றாரு, தனி பெரும் கட்சி ஆனாரு. இப்போ அந்த 10 சீட்டுக்கும் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? என்னதான் திமுக அதிமுகவும் வாரி இறைத்தாலும், இனிமேல் வாரி இறைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காசை கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு உணர்ந்துக்கிட்டாங்க அல்லவா? இவங்க எல்லாம் எப்போ உணர போறாங்க? போன தடவை தான் காசை வாங்கி போடல, அடுத்த தடவை போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு விட்டாலும் விடுவாங்க. ஆனால் அந்த விசில் சின்னம், முதலமைச்சர் முகம் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அப்படியே தாவேக்கா அள்ளினாலும் அள்ளிரும், கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டிக்கு வந்துடும். அதையும் அனுமதிப்பாங்களாங்கிறது இருக்கு. அதை நோக்கி அரசியல் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இன்னும் சண்முகம் வராத போது தெரியுது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க தயாராகி விட்டார் அப்படி நிலைமை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஓட்டுவாங்க. இல்ல வரவே மாட்டார் அப்படின்னு ஒரு 10 பேர் சீட்டை ராஜினாமா பண்ணிடுவாங்க, தாவேக்கா கரக ஆயிடுவாங்க, அமைச்சர்கள் ஆயிடுவாங்க. இப்போ அமைச்சர் பருத்து இல்லை,
ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லை. ஏற்கனவே வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் சில பேர்கிட்ட திரு விஜய் அவர்கள் பேசி, ஐயா வந்திருக்கின்ற புதியவர்களுக்கு அனுபவம் மிக்கவர்களுக்கு இடம் கொடுக்க முடியுமான்னு பேசினாங்கன்னா தலைவா சரின்னு சொல்லிட்டு அவங்க இணங்கலான்னு இணங்கிடுவாங்க. அவங்களுக்கு மற்ற ஏதாவது வாரிய தலைவர் பதவி ஏதாவது பதவி கொடுத்துட்டு அவரை திருப்திப்படுத்திடுவாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சில சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதை நோக்கி அரசியல் போயிட்டு இருக்கு. ஆனா சில திமுக வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தலைவா பயப்படாதீங்க, 25 சீட்டு காலியா போகுது, ஒரு சீட்டு திருச்சி கிழக்கு திரு விஜய் காலி பண்ற சீட்டு, இதுல நம்ம நின்னு இல்ல அதிமுகவோட நின்னு ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. பாருங்க நிலைமைய. நேத்து வரைக்கும் ஒரு பரம எதிரியா இருந்த ஒரு கட்சிய இப்போது பாயி தோசுங்கிறாங்களே, இந்த மக்கள் ஏத்துப்பாங்களா சொல்லுங்க? நீங்க ஏத்துப்பீங்களா? திமுக அதிமுக ஒன்றிணையலாம். அரசியல் எதுவும் சாத்தியங்க. எதுவுமே ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அரசியல்ல ஜனநாயக ரீதியா எதுவுமே சாத்தியம்தான். எத்தனை பெரிய பரம வைரிகள்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க, உலகம் முழுக்க நடந்திருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நடக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. எதிர்காலத்தை எது வேணா நடக்கலாம். அந்த மாதிரி நிலைமையில பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியும் திரு மு.க. ஸ்டாலினும் அண்ணா அறிவாலயத்துல சந்திக்கலாம், இல்லை எம்ஜிஆர் மாளிகையில சந்திக்கலாம். அந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம ரொம்ப சீக்கிரத்துல பார்த்தாலும் பார்ப்போம். அதை நோக்கி அரசியல் போயிட்டு இருக்கு. ஆனா திமுகவை நம்பி போகலாமா அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஏன் பேசாம தாவேக்காக போனோம், ஒரு அமைச்சர் பதவி வாங்கணும், 5 வருஷம் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த ஒரு மாசத்துல அவர் இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவார், இந்த கணக்கெல்லாம் பார்ப்பாரு. ஏன்னா திமுக இருந்து ஒவ்வொரு கட்சியா போயிட்டு இருக்கு. இனி என்னன்னா திமுக சின்னத்துல போட்டி போட்ட கட்சிகள் மட்டுமே போகல, அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த தேர்தல் இருந்து சொந்த சின்னத்தில் நிக்கிறது அப்படின்னு. அர்த்தம் என்ன? எங்களுக்கு மட்டும் சொந்த சின்னம் இருந்தது, நாங்களும் இன்னைக்கு அமைச்சராக்கும் அப்படின்னு அர்த்தம். மதிமுக மட்டும் அப்படி உதயசூரிய சின்னத்துல இருந்துரும் நினைக்காதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டப்பேரவை வராமே இருந்துருவாங்க. சில சமயம் போயிட்டு திரு விஜய் பார்ப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க, அவங்க ஆதரவா பேசுவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க திமுக சார்பில். அப்புறம் நீக்கிறா பரவாயில்லன்னு நினைப்பாங்க. சரி, அவங்க உறுப்பினர் பதவி இழந்தாங்க அப்படின்னா மறுபடியும் அங்கு பம்பரம் சின்னத்துல போட்டி போட்டு வந்தா ஒரு அமைச்சர் பதவி கிடைக்காதான்னு அவங்களும் ஆசையில தான் இருப்பாங்க. அமைச்சர் பதவி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஆளுங்கட்சி எம்எல்ஏங்கிறது ஒரு கெத்து தானே. இது எல்லாமே அரசியல் அடுத்து நடக்க இருக்கு. இதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் புரியுது, திரு எஸ்பி வேலுமணிக்கும் புரியுது, நல்ல கோபக்காரர் இருக்கிற திரு சண்முகத்திற்கும் புரியுது, சிபி சண்முகத்துக்கும் புரியுது. அதனால கொஞ்ச காலம் வெயிட் பண்ண போறாங்க. இந்த ஆட்சியை யாரும் கவுக்கிறது தயாராக இருக்க மாட்டாங்க. டே பை டே மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. இதுவரை இல்லாத அளவுக்கு பல சாதனை புரிஞ்சிருக்கு. முக்கியமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கடந்த பல ஆண்டுகளாக இல்லாத ஒரு நிலை. 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசில் ஒரு காங்கிரஸ் அமைச்சர் வந்திருக்கிறாரு. 8 பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்கு அமைச்சராகி இருக்கிறார்கள். 4 பெண்கள் அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். 2 பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். ஒரு சமூக நீதியை காட்டுகின்ற ஒரு அமைச்சரவையாக இது இருக்கிறது. பல தரப்பினரும் அதை பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி அவர்களின் கணக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களின் கணக்கும் கொஞ்சம் கோபக்காரராக இருக்கின்ற திரு சிவி சண்முகம் அவர்களின் கணக்குமே ஓரளவு சமநிலைக்கு வந்துரும் போல இருக்கு. இந்த கணக்கை எல்லாம் ஆட்டி படைப்பது யார்? முதலமைச்சர் விஜய் தான். நன்றி, வணக்கம்.